फ्रेंड्स इनकी வந்து பாத்தீங்கன்னா பீரங்கக்காய் பொரியல் பீரங்கக்காய் குழம்பு வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பிரெக்னன்சி டயட் ஃபுட்ல வந்து கம்பல்சரியா வந்து எஸ்பெஷலி இந்த வெயில் காலத்துல வந்து சேர்த்துக்கோங்க. ரொம்பவே நல்லது. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆயில் வந்து போடுறோம். ஆயில் நல்லா காயட்டும். காஞ்ச பிறகு நம்ம வந்து பாத்தீங்கன்னா சோ நல்லா காயட்டும். காஞ்ச பிறகு நம்ம வந்து பாத்தீங்கன்னா கடுகு and then வந்து சீரகம் வந்து போடுறோம். எல்லாம் வந்து வேகணும். வெந்த பிறகு நம்ம வந்து பாத்தீங்கன்னா மிக்ஸில வந்து ஆனியன் வந்து So அது வந்து போட்டுட்டு நல்லா வந்து கலக்கிடலாம். ஸோ உப்பு வந்து போடலாம். உப்பு போட்டுட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கணும். உப்பு போட்டுட்டு நல்லா வதங்கணும். ஸோ டொமேட்டோ தொக்கு வந்து போடலாம். வதக்கிக்கலாம். டொமேட்டோ தொக்கு போட்டு இது வந்து பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வந்து வதங்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இல்லைன்னா ஒரு மாதிரி நல்லா இருக்காது டேஸ்ட்டு. ஸோ பெருங்காயம் வந்து ஆட் பண்ணுறோம். பெருங்காயம் ஆட் பண்ணிட்டு பிறகு நல்லா வந்து வதக்கிட்டுக்கோங்க. ஸோ நல்லா வந்து வதங்கட்டும். ஸோ இந்த மாதிரி வதங்கின பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸோ காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா வந்து வதக்கிட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வதக்கணும். மிளகாத்தூள் வந்து தேவையான அளவுக்கு வந்து மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. ஸோ காரம் வந்து நான் கம்மியாக யூஸ் பண்ணுறேன். பிகாஸ் எங்கள் வீட்டில் வந்து காரம் கம்மியாக யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி தனியா பொடி எல்லாமே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு வந்து வேக வச்சு வச்சுருக்கோம். ஸோ கடலைப்பருப்பு வந்து வேக வச்சு வச்சுருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதை இதில் போட்டுக்கலாம். நல்லா வதங்கின பிறகு நம்ம வந்து இதில் எடுத்து போட்டுக்கலாம். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இல்லைன்னா ஒரு மாதிரி மிளகாத்தூள் வாசனை வரும். அது டேஸ்ட் வந்து அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ கொச்சி பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து புளி கரைச்சும் வந்து ஊற்றணும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா புளி நான் ஃபஸ்ட்டே வந்து இந்த மாதிரி வந்து ஊற வச்சுக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து வதங்கட்டும். நல்லா கொதிக்கணும் இது. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இதை அப்படியே வைக்கிறேன். லாஸ்ட்டில் வந்து புளி கரைச்சி ஊறின பேருக்கு இன்னும் கொதிக்க வைக்கணும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். கொஞ்சம் ஒரு 10 to 15 minutes வரைக்கும் இருக்கட்டும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் வந்து இப்போ பார்க்கலாம். ஸோ இது வந்து இன்னும் நல்லா வந்து கொதிக்கிட்டோம். நம்ம வந்து புளி கரைச்சி ஊற்றின பிறகு திரும்பி கொதிக்க வைக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வெந்திருக்கா வேகலைன்னு பார்க்கலாம். இந்த காய் வந்து வெந்துருச்சுன்னா ஆல்ரெடி நம்ம வந்து கொட்டை வந்து வேக வச்சு தான் வந்து போட்டிருக்கோம். ஸோ அதுவும் வந்து நல்லா வெந்துருச்சு. ஸோ இப்போ வந்து புளி கரைச்சி ஊற்றிக்கலாம். பீரங்கக்காய் அப்புறமா கடலைப்பருப்பு போட்டு நம்ம வந்து குழம்பும் வச்சுட்டோம். இதுவும் வந்து ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குது. பார்த்திங்கன்னா இது வந்து ராகி முட்டைக்கு தான் நான் வந்து செஞ்சுருக்கேன். டேஸ்ட்டாக இருக்கும், எம்மியாக இருக்கும். ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து பிடிச்சிதுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பை ஃப்ரம் மகேஸ்வரி. நல்லா வந்து கொச்சி இருக்குது. ஸோ கொச்சி பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் வந்து கொச்சிச்சுன்னா நம்ம வந்து இறக்கிடலாம். கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி அப்படியே வச்சு கரைச்சி தண்ணி வந்து விட்டுக்கலாம். விட்டுக்கிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் வந்து நிறைய நேரம் வந்து கொதிக்கணும். கொச்சிச்சேன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்ச நேரம் வந்து அப்படியே வந்து கொதிக்கிட்டோம். ஸோ அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இன்னும் கொஞ்ச நேரம் வந்து கொச்சிச்சேன்னா நம்மளுக்கு வந்து